கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை என்ன, இருவருமே வேற ஒரு தொழில் பண்ணிட்டு திரைக்கதை எழுதி வசனம் எழுதி சினிமாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அவரும் பத்திரிகை உலகத்திலிருந்து கட்சி பணியும் புரிந்து சினிமாவுக்கு எழுதிட்டு இருந்தார். அதே மாதிரி நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு சினிமாவுக்கு கதை வசனம் எழுதிட்டு இருந்தேன். அவ்வளோதான். ஆனால் அவரை பார்த்து நான் வியந்த விஷயம் என்னென்னா, சரித்திர படங்களுக்கு வசனம் எழுதி அவர் மாஸ்டர் பண்ணியிருந்தார். சிவாஜியெல்லாம் அவருடைய வசனத்தை சொல்லி தான் பெரிய பாராட்டை பெற்று இதுவானார். அதே நேரம் அவர் ரொம்ப சட்டிலாக வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம திரைக்கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் படங்களும் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு பிறகுதான் தெரியும். அதில் ஒன்று இருவர் உள்ளம், பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸில் எடுக்கப்பட்ட படம். சிவாஜி சரோஜாதேவி நடித்த ஒரு லவ் ஸ்டோரி. அதுக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர் கலைஞர் அவர்கள். ஆச்சரியமாக இருக்கும். அதில் அடுக்குமொழி இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்மி டைலாக்ஸாக இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அசர வச்சிருப்பார் கலைஞர் அவர்கள். அப்படியாக அவரை பார்த்து நான் வியந்த விஷயம் அது ஒன்று. என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு அவர் கூட போகும்பொழுது அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், ஏகப்பட்ட பிஸியாக இருந்தார். இருந்தாலும் என்னுடைய பங்குக்கு அழைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான் எனக்கு மனசில் இதுவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் தம்பியும் போயிருந்தோம். கீழே ஏகப்பட்ட பேர் பார்க்க வந்திருந்தாங்க. அசர வச்சுட்டார், எல்லாரும் உட்கார வச்சுட்டு உடனே கூப்பிட்டார். அதுவரை அவர் நான் சந்தித்ததில்லை. அதனால் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நான் திரைப்படங்களில் அப்படின்னும் போது அவர் என்னுடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் சொல்லி அசர வச்சுட்டார். நான் படியேறி வரத்துக்குள்ளாரையே அவர் எப்படி ரிகலெக்ட் பண்ணாருங்கிறது தான் ஆச்சரியம். அதில் என்ன, அப்போ அவர் அப்போதான் முதல்ல ஆரம்ப காலம் வீல் சேரில் அவர் மூவ் ஆகுதுங்கிறது. எந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தாலும் வீல் சேர் உள்ளே வருமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அவரை கூட போகும்பொழுது, சார் அங்கே ரேம்ப் வசதியும் அவ்வளோ இதுவாக இல்லை, அதனால் நீங்கள் உள்ள மேடைக்கு வருதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. நான் ஒரு கர்ட்டசி மரியாதைக்கு தான் உங்களை கூப்பிட வந்தேன், நீங்கள் வரணுங்கிறது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே செம்ம டைமிங்கில் என் தம்பியை பார்த்து, ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிட வராதேங்கிறாரு பண்ணா அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற பிரச்சனையை சொன்னேன். அவர் அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாரு. அவரால் வர முடியல. அவர் ஸ்டாலின் அனுப்பி வச்சார். அதுக்கு பிறகு என்னுடைய மகள் கல்யாணத்தும் போது அவர் வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அத்தனை பேரையும், பாலு அவர்களையும் துரைமுருகன் எல்லாரையும் அவங்க அன்றைக்கி அந்த கல்யாண வரவேற்பில் பார்க்க முடிஞ்சுது. அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ நிறைவாச்சா அப்படின்னு. நானே மனைவியும் அப்புறம் அந்த பிள்ளைகளை வர சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சோம். ஒரு நேரத்தில் கலைஞாமணி விருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப திறம்பட இருக்கிறவங்களுக்கு தான் அது கொடுப்பாங்க. அது என்னுடைய தந்தையாருக்கு கிடைச்சது அந்த விருது. அவருக்கு விருது கொடுக்கும் பொழுது அந்த வருஷம் கலைஞர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவங்க மூலமாகத்தான் அவர் அந்த கலைமாமணி விருது வாங்கினார். அதுக்கப்புறம் கவர்னர் மாளிகையில் ஒரு விருந்து இருக்கும். அப்போ கவர்னர் கே ஷா. ஸோ அந்த விருந்தில் கலந்துக்கும் பொழுது எங்கள் அப்பா எங்கள் அம்மா போயிருந்தாங்க. அப்போ கலைஞரும் அங்கே இருந்தார். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு என்கொயரி ஒன்று கலைஞர் ஆட்சியில் ஒன்று பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணி லாயர்ஸ் எல்லாம் வச்சு எங்கள் வீட்டுக்கு எதிர ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அங்கே தான் அவங்க ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அப்படின்னு. அப்போது கலைஞர் ஈவினிங் வருவார். கலைஞர் எதிர் யார் வீடு அப்படின்னு கேட்பார். அப்போ எங்கள் அப்பா பேர் சொல்லி அவருடைய வீடு அப்படின்னோடனே, கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் அவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்பாங்க. அப்பா இங்கேருந்து ஒரு பெரிய பூஜாவில் ஜாடியில் இது தண்ணியும் அப்புறம் கலைஞர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியும் போட்டு தனியாக அது கொடுத்து அனுப்புவார். அதை அவர் மறக்காமல் எனக்கு சொல்லியும் காட்டியிருக்கார். நான் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு அப்பா இது ஒன்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி, அது எனக்கு இப்போ பளிச்சுன்னு இப்போ ஞாபகம் வந்தது. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். இறுதியாக அனைவருக்கும் எனது உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.